ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்டீரியர் ஒர்க்கில் ஃபைனலாக பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1ல் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லரிங் டேபிளுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு கபோர்ட் பண்ணியிருந்தோம். அதோட சேர்த்தேவும் நாங்கள் டிவி ஷோகேஸும் சேர்த்தே ஹாலில் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கபோர்டு எனக்கு கிடைச்சது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டின பிக்சருக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபோல்டர் டைப் டேபிள் வந்துட்டு இதில் இன்விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு டேபிளும் தேவை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சால் இன்டீரியர் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் காட்டியிருந்தேன், நாங்கள் எப்படி அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இது எங்களுக்கு புதுசாக நாங்கள் பண்ண இன்னொரு இன்டீரியர் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, இதுலேயும் ஒரு ஃபோல்டர் டோர் வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்டீரியர் பண்ணுறது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஃபைனலாக இன்னொரு இன்டீரியர் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா என் பையனுக்காக ஒரு ஸ்டடி டேபிளும் புக்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டேஷனரி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கபோர்டும் பண்ணியிருந்தோம், அதையும் காட்டிடுறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வர்ஷனுக்கு நாங்கள் பண்ண ஸ்டடி ஏரியாஸ் தான். இது ரொம்பவே அழகாக சின்னதாக சிம்பிளான ஒரு இடத்துல சிம்பிளாக ரெடி பண்ணது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு மேலே இருக்கிற கபோர்டில் பார்த்தீங்கன்னா அவனோட புக்ஸும் ஸ்டடீஸ்க்கு தேவையான புக்ஸு ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே இருக்குது. அவன் எழுதிட்டு இருக்கிற இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் டைப்பு தான். நம்மளுக்கு வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாதப்போ எடுத்து கீழே மடித்து வச்சுக்கலாம். ஸோ என்னோடய பையனுக்கு இது பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குன்றது அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அவன் வேணுங்கிறத அவனே எடுத்து யூஸ் பண்ணிப்பான். அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஏரியாவில் தான். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். அது மாதிரி வச்சிருப்பேன். என்னோட கம்மு, சிசர், ஸ்கேலு இதெல்லாம் வச்சிருப்பேன். இது என்னோட ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸ். இது என்னோட ஸ்கெட்ச். இதான் என்னோட பைஜூஸ். அதுக்கப்புறமா இதான் என்னோட ரீடிங் புக்ஸ். அதுக்கப்புறமா இது அபாக்கஸ். இது ஹிந்தி நோட்டு. இது லேப்டாப் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற போது. அடுத்தது உங்களுக்கு ஷேப் கட் பண்றதா. இது நம்ம எந்த வேணாலும் டிசைன் கட் பண்ணலாம். இதுல இது வந்து பைஜூஸ். ஓகே வியூவர்ஸ், ஸோ இதுதான் அவனோட கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எல்லாமே அவன் ஸ்கூலில் கொடுத்தது. இது ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக இந்த நோட் எல்லாமே வச்சுருப்போம். அப்புறமா டேபிளில் வச்சுருக்கேன், டேபிள்ஸ், மேக்ஸ் டேபிள்ஸு. இது ஃபுல்லாகவே அவன் வந்துட்டு அப்பப்போ ட்ராயிங் பண்ணுவார். ஏதாவது நல்ல மூடு வந்துச்சுன்னா அவனுக்கு எடுக்கிறதே ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணணும் அவனுக்கு. அதனால் ட்ராயிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸு, அப்புறமா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2 ரேக் வச்சுருக்குறோம். இதில் ஃபுல்லாக கலர் பேப்பர்ஸ், A4 ஷீட் கலர் பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறமா A4 ஷீட்ஸ் இருக்கும். அவன் அப்பப்போ ட்ராயிங் பண்ணுவான், அதெல்லாம் இந்த ஃபைலில் வச்சுப்பேன் நான்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரீ டயத்தில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறான். அப்புறம் இதெல்லாமே ஷேப்ஸ் கட் பண்ணுறது. இதுக்குள்ளே பேப்பரை விட்டு என்ன ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம், அதான் வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக அவனோட பென்சில் இருக்கும், ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பென்சில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஸ்கெச்சஸ்ஸு, இது ஆயில் பேஸ்டல் க்ரையான்ஸு, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு, எல்லாமே கிராஃப்ட்டுக்காக இது 2 வச்சுருக்குறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பைஜூஸு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நான் இவனுக்காக பைஜூஸில் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நல்லா இருக்காது. நான் சொல்லப்போனால் இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்க ஒரு டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டேப்பில் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். பட் வந்துட்டு ரெகுலராக நாங்கள் இதை பார்க்குறதே இல்லை. அதனால் ஆனால் பட் இது ரெகுலராக உட்காந்தோன்னா நல்லா கற்றுக்கலாம் இதை. அடுத்து மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டோரி புக்ஸு. வர்ஷனோட பர்த்டேக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஆக்டிவிட்டி புக்ஸு. அவ்வளோதான். இவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக லேப்டாப் வச்சுருக்கோம். ஸோ அது ஃபுல்லாக ஹிந்தி சம்மந்தமாக, ஹிந்தி படிக்கிறான் தனியாக, அதுக்காக அந்த நோட்டு வச்சுருக்குறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஓகே வியூவர்ஸ், இதில் அவ்வளோதான் வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஸ்டடி டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபோல்டட் டைப்பு தான். இப்போ அதை நாங்கள் காட்டுறோம். அர்ஷன் காட்டுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஃபோல்டட் டைப்பு தான். இது எப்படி இப்படி எடுத்து இப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். வேண்டாதப்போ நம்ம எடுத்து திரும்ப கீழே வச்சிடலாம். கீழே வைக்கிறதுக்காக ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலை நம்ம அங்கே ஒரு புல் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். புல் பண்ணிட்டா கீழே எப்படி இறக்கிடலாம். எந்திரிச்சு நின்று பண்ணுமா. அவ்வளோதான். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் லேம்ப் வச்சுருக்கோம். இந்த லேம்பு போடுவோம். ஓகே. ஸோ அவ்வளோதான் எங்களோட ஸ்டடி டேபிள். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட குழந்தைங்களுக்கும் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே இனிமேல் டெய்லரிங் வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.